ஹலோ நண்பர்களே! நீங்க அமீரகத்தில இருக்கிறீங்கன்னா, எத்திஹாட் ரயில்ல பயணம் செய்வதற்கு முன்பு இத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். மெட்டாவினுடைய Facebook, Instagram போன்ற அக்கவுண்ட்ஸ் வந்து வேலை செய்யல. யாருமே பாஸ்வேர்ட மறுபடியும் போட்றாதீங்க. அதாவது அக்கவுண்ட் ஓப்பன் ஆக மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி புதிய பாஸ்வேர்ட் வந்து போட்றாதீங்க. குவைத் செல்லக்கூடிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு அமீரகத்திலிருந்து. அமீரகம் அமைதிக்கு அழைப்பு விடுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. ஏர்போர்ட், போர்ட் இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. என்ன நடக்குது அமீரகத்தில அப்படிங்கிறத பார்க்க போறோம். வீடியோ முழுவதுமா பாருங்க. முதல் செய்தி தற்பொழுது அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு இடையில நடக்கக்கூடிய இந்த போர் பிரச்சனை காரணமா மிகப்பெரிய அளவுல அமீரகம் மற்றும் வளைகுடா நாடுகள்ல இருக்கக்கூடிய பல நாடுகள் தாக்குதலுக்கு வந்து உள்ளாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. தற்பொழுது அமீரகம் இந்த போரை வந்து பெரிய லெவல்ல கொண்டு போயிறாதீங்க. அமைதிக்கு நீங்க வந்து வாங்க அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்காங்க. ஆனா ஈரான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, தொடர்ந்து 8வது நாளாக அமெரிக்கா வந்து எங்கள அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க திருப்பி யுஎஸ்ஸினுடைய பேஸ தான் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அமெரிக்கா என்னைக்கு உள்கட்டமைப்புகள் அடிக்க ஆரம்பிச்சாங்களோ, அப்ப இருந்து எங்களுடைய இலக்குகளுமே கட்டமைப்புகள், உள்கட்டமைப்புகள், பில்டிங்ஸ் இதெல்லாம் தாக்குவதற்கு ரெடியா தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்ட்டு ஈரான் தற்பொழுது எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. குறிப்பா வளைகுடா நாடுகள்ல இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மற்றும் போர்ட் அதாவது கப்பல் பயணம் செய்யக்கூடியது, விமானம் பயணம் செய்யக்கூடியது இந்த ஏரியாக்களெல்லாம் நாங்க டார்கெட் வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு ஈரான் தற்பொழுது வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா எத்திஹாட் ரயில்ல பயணம் செய்யக்கூடியவங்க எந்த வகை டிக்கெட் எடுத்திருந்தாலும் அவங்க 2 பைகள் கொண்டு வந்துக்கலாம். 3 வயதிற்கு மேல இருக்கிற யாருக்கு இருந்தாலும் 2 பைகள் அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பைகள் கொண்டு போறோம் 2 பைக்கு மேல கொண்டு போகணும் அப்படின்னா, அதற்கு கட்டணம் செலுத்திக்கோங்க முன்கூட்டியே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதேபோல அந்த பைகளினுடைய சைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஹைட் வந்து 55 இருக்கணும். நீளம் வந்து 40 சென்டிமீட்டர் இருக்கணும். அகலம் வந்து 23 சென்டிமீட்டர் இருக்கணும். இந்த அளவுக்குள்ள தான் பையினுடைய அகல நீளங்கள் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு எத்திஹாட் ரயிலினுடைய நிர்வாகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஈரானினுடைய தாக்குதல் தற்பொழுது அரபு நாடுகள் பக்கமா இருக்கிறதுனால, குறிப்பா குவைத் பக்கம் நெறைய தாக்குதல் இருக்கிறதால, குவைத்திற்கு செல்லக்கூடிய விமான சேவைய அமீரகம் வந்து ரத்து செய்திருக்காங்க. அமீரகம் மட்டுமல்ல, கத்தார் ஏர்வேஸ், அதேபோல சவுதி ஏர்வேஸ் மற்றும் எமிரேட்ஸ் போன்ற விமான நிறுவனங்கள் வந்து தங்களுடைய சேவைகள நிறுத்தியிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. எப்போ வரைக்கும் அப்படிங்கிற டேட்ட வந்து சொல்லல. ஆனா, இன்னைக்கு அத வந்து ஷெட்யூல்ல வந்து ரீஷெட்யூல் பண்ணப்பட்டிருக்கு. மாத்தி அமைச்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ குவைத்திற்கு டிக்கெட் போட்டிருக்கிறவங்க யாராவது இருந்தீங்க அல்லது கனெக்டிங் ஃப்ளைட்ல குவைத்துக்கு போகக்கூடிய ஃப்ளைட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய ஏஜென்ட்ட கால் பண்ணி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி, மெட்டாவினுடைய Facebook, Instagram போன்ற அஃபிஷியல் அக்கவுண்ட்ஸ் நெறையா பேருக்கு வளைகுடா நாடுகள்ல வந்து செயல்படல. அதேபோல Instagram, Facebook யூஸ் பண்ணக்கூடியவங்க அக்கவுண்ட் ஓப்பன் ஆகல அப்படின்னு சொல்லி பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண வேணாம். மறுபடியும் நீங்க பாஸ்வேர்ட் செட் பண்றது உங்களோட அக்கவுண்ட்டுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு மெட்டாவினுடைய நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் நம்புற வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அமீரகத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுப்பிவிடுங்க.